சிவாஜி இப்போ வந்து இதுலேயே உட்காந்துருவார். இவர் ஏதாவது ஷாட் தனியாக எடுக்கிறாங்கன்னா அந்த கோஆர்டிஸ்ட் பூராவே செட்டு உள்ள உட்காருவாங்க. ஏன்னா இந்த ஆள் என்ன பண்ணுறான், ஏன்னா எது ஒன்று பண்ணிவிடுவார். இவருக்கு என்ன நான் கூட நினச்சிக்கேன், ஏன்னா ஹைட் இல்லை, பெரிய ஒன்றும் டால் ஃபிகர்லாம் இல்லை. இவரை பற்றிலாம் பிராணெலாம் சொல்லி கேள்வின்னு சொல்கிறாங்க. நான் நேராகவே பிராணை பார்த்து கேட்டேன். வாகினிக்கு வந்திருந்தார் பிரான், அவர் வாசலில் உட்காந்துருந்தார். எனக்கு பிராணை ரொம்ப பிடிக்கும். ஜித்தேந்தர் மேக்கப் ரூம் இருக்குல்லன்னா எதிர்க்கு வரிசையாக இருக்குமே, ஆமாம் வாகினியில். அப்போ அதில் எனக்கு ஒரு ரூம் இருந்தது. அப்போ ஜித்தேந்தர் கேட்டார், நீங்கள் யார்? ஏன்னா வேறு மேக்கப்பில் போகிற, வேறு கெட்டப்பில் வரேன், அதனால் நீ யாருன்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன நிறைய மரதாசன். ஓ சொன்னோன்னு பிரான் எதிர்க்க இருந்தார் பாருங்கள். பிரான் சார் இருக்கார். ஆமாம் இருக்கார். அங்கே எதிர் ஃப்ளோர்லேயும் வெளியே உட்காந்துருந்தார். நான் நேராக போனேன் அவர்கிட்ட. உங்கள் படம் பாகப்பிரிவினை பார்த்தேன், தமிழில் பாகப்பிரிவினை, ஹிந்தியில் பார்த்தேன். ஏன் சார் நீங்கள் எங்கள் ஐயா மாதிரி ஒரு பிட்டில் கூட நீங்கள் செய்யலை? அவர் இந்த ஹிட்லர் மிஸ் வச்சு காமெடியாக பண்ணாங்க. நான் சொன்னதுக்கு இல்லை ரவி, நான் கூட படம் பார்த்துட்டு சொன்னேன் டைரக்டருங்கிட்ட, இந்த ஒரு வேஷம் செய்ய முடியாதுயா, இது வேணாயா. பார்த்தா ஓம் பிரகாஷே வேணான்னு சொல்லிட்டார். இல்லை, பல இந்திய நடிகர்கள் அவருடைய நடிப்பை பார்த்து அவர் நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னாருங்க, எம்ஆர் ராதான்னு சொன்னதுனால சொன்னார், நான் வந்து அவரை மாதிரி செய்யவே கூடாது, வேறு மாதிரி செஞ்சிடுவோம். ஏன்னா அவரை மாதிரி செய்யறதுக்கு வரல எனக்கு, பட் டைரக்டர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னார்.